UNCRC at a glance. ஸோ இப்போ இந்த UNCRCயில் என்ன இருக்குது இந்த கன்வென்ஷனில் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரீஆம்பிள் இன்ட்ரடக்ஷன் மாதிரி. ஸோ இந்த கன்வென்ஷன் எதை பற்றி பேசுது, இதோட பர்பஸ் என்ன, அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்கிறது தான் ப்ரீஆம்பிள். நெக்ஸ்ட்டு வந்து பார்ட் 1 இருக்குது. இதில் மொத்தம் 41 ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஸோ அதோட லிஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ ஒன்று டெஃபினேஷன் ஆஃப் சைல்டு, அப்புறம் நான் டிஸ்கிரிமினேஷன், பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சைல்டு, இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ரைட்ஸ், parental guidance and the child's evolving capacities, survival and development, name and nationality, preservation of identity, separation from parents, family reunification, illicit transfer and non-return, the child's opinion, freedom of expression, freedom of thought, conscience and religion, freedom of association, protection of privacy, access to appropriate information, parental responsibilities, protection from abuse and neglect, protection of child without families, adoption, refugee children, disabled children, health and health services, periodic review of placement, social security, standard of living, education, aims of education, children of minorities or indigenous people, leisure, recreation and cultural activities, child labor, drug abuse, sexual exploitation, sale, trafficking and abduction, other forms of exploitation, torture and deprivation of liberty, armed conflicts, வார் அந்த ரீஜனில் மாட்டிக்கிட்ட குழந்தைங்களுக்காக, ரீஹாபிலிட்டேட்டிவ் கேர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃப் ஜுவனைல் ஜஸ்டிஸ், ரெஸ்பெக்ட் ஃபார் எக்ஸிஸ்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். இந்த 41 ஆர்டிக்கல் இது ஒவ்வொன்றுக்கும் கீழே வந்து டெஃபினேஷன்ஸ் இருக்குது. பட் நீங்கள் மோஸ்ட்லி வந்து இதை உங்களோட ஓன் வேர்ட்ஸ்லேயே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த டாபிக்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் தான் மீதி 13 ஆர்டிக்கல் இருக்குது. அதை 2ஆக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து 4 ஆர்டிக்கல் 42 to 45 வந்து ஒவ்வொரு கவர்மெண்ட்ஸும், ஸோ ஸ்டேட் பார்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் ஒரு கமிட்டி ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், இந்த ரைட்ஸ் ஆஃப் சைல்டை மானிட்டர் பண்ணுறதுக்காகவும் அதற்கு தேவையான ஒர்க்கை கோஆர்டினேட் பண்ணுறதுக்காகவும் அவங்க ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். அதை பற்றி தான் இந்த 4 ஆர்டிக்கல் சொல்லுது. நெக்ஸ்ட் இருக்கிற 9 ஆர்டிக்கல் வந்து இப்போ இந்த யூஎன்னோட இந்த பாலிசியை ரேட்டிஃபை பண்ணணும்னா என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன வழிமுறைகள் கொண்டு வரணும் அப்படின்றது தான் வந்து இந்த 9 ஆர்டிகல்ஸில் இருக்குது. ஆர்டிகல் 46 to 54. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் ஆஸ் பர் UNCRC. ஸோ நம்ம இந்த 54 ஆர்டிகல்ஸ் பார்த்தோம் இப்போது. பட் அதை 4 மெயின் டிவிஷனில் அவங்க கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. ஒன்று சர்வைவல், செகண்டு டெவலப்மெண்ட், தேர்டு ப்ரொடெக்ஷன், ஃபோர்த்து பார்ட்டிசிபேஷன். ஸோ சர்வைவ் ஆகிறதுக்கு என்னென்னலாம் முக்கியமானதோ அது எல்லாத்தையுமே இதில் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ரைட் டு லைஃப், சர்வைவல் அண்ட் டெவலப்மெண்ட், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், பேரண்டல் கைடன்ஸ், நேம் அண்ட் நேஷனாலிட்டி, ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஐடென்டிட்டி, அடாப்ஷன், பீரியாடிக் ரிவ்யூ ஆஃப் பிளேஸ்மெண்ட். டெவலப்மெண்ட்டில் சர்வைவல் அண்ட் டெவலப்மெண்ட், ஹெல்த் அண்ட் ஹெல்த் சர்வீசஸ், எஜுகேஷன் இன்க்ளூடிங் வெக்கேஷனல் ட்ரைனிங் அண்ட் கைடன்ஸ். வெக்கேஷனல் ட்ரைனிங்கிறது தொழில் சார்ந்த படிப்புகள். இப்போ நீங்கள் ஒரு வெல்டராக ஆகணுன்னா அதுக்கு தேவையான கைடன்ஸ் கொடுக்குறது, இல்லை நீங்கள் ஒரு கார்பெண்டர் ஆகணுன்னா அதுக்கு தேவையான கைடன்ஸ் கொடுக்குறது, அது மாதிரி. லெஷர், ரெக்ரியேஷன், கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ், த ரைட் டு ஃபிசிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் ரிகவரி அண்ட் சோஷியல் இன்டெகிரேஷன். நெக்ஸ்ட்டு ப்ரொடெக்ஷனில் தான் இந்த சைல்டு அப்யூஸ் சம்மந்தமான எல்லாமே வரும். நான் டிஸ்கிரிமினேஷன், protection of privacy, right not to be subjected to torture or other cruel, inhuman or degrading treatment or punishment, abuse and neglect, prohibition of capital punishment and life imprisonment, economic exploitation including child labor, drug abuse, sexual exploitation and abuse, other forms of exploitation, sale, trafficking and abduction. இப்போ இதில் the right not to be subjected to torture or other cruel, inhuman and degrading treatment or punishment, இது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து ஸ்கூல்ஸில் வந்து இப்போது ஏன் வந்து குழந்தைங்களை அடிக்கக்கூடாது அப்படின்னு கொண்டு வந்ததுன்னா இது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். லாஸ்ட்டாக பார்த்தா பார்ட்டிசிபேஷன். ஸோ ரெஸ்பெக்ட் தி வியூ ஆஃப் த சைல்டு, குழந்தைங்களை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது. ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் ஆஃப் தாட், கான்சைன்ஸ் அண்ட் ரிலிஜன், ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன், பீஸ்ஃபுல் அசம்பிளி, ரைட் டு அப்ரோப்ரியேட் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி 4 கேட்டகரியில் இப்போ நம்ம பார்த்த அந்த 54 ஆர்டிகல்ஸும் கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க.